நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாரும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், பொலிவாக இருக்கணும், புத்துணர்ச்சியோடு செயல்படணும், வயதாகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமற்று ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு தேவை வெறும் ஆரோக்கியமான உணவுகள் மட்டுமல்ல, உடலுடைய ராஜ உறுப்புகளை எவ்வாறு நாம் பலமாக வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த ராஜ உறுப்புகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆயுர்வேத மருத்துவ முறையிலையும் தமிழ் மருத்துவ முறையிலையும் மிகப்பெரிய அளவில் வர்மங்கள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும். இன்னைக்கு நவீன மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் வர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் மருத்துவத்திலேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் மட்டுமல்ல, தொன்று தொட்டு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகள்லையுமே வர்ம மருத்துவம்ங்கிற ஒரு தனி மருத்துவ முறையாகவே இருந்து வந்திருக்கிறத பார்க்கும். அந்த வர்ம மருத்துவ முறைகளில் 7 வகையான பெரிய வர்மங்கள், ராஜ வர்மங்களை பற்றி சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகங்கள், செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம். இந்த 7 வர்மங்களாலான உடம்பு, இந்த 7 வர்மங்களில் எந்த வர்மங்களில் சிரமங்கள் ஏற்பட்டாலும் பலவீனங்கள் ஏற்பட்டாலும் மற்ற 6 வர்மங்களுடைய பலம் குறைந்து போய் மிகப்பெரிய அளவில் உடலில் நோயும் மரணமும் சம்பவிக்கும் அப்படிங்கிறது வர்ம ஆசிரியர்கள் நூல்களுடைய மிகப்பெரிய கூற்றாக இருக்கிறத பார்க்கும். அந்த வகையில் மூளை அப்படிங்கிறது இன்றைக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பழமொழி. இன்றைக்கு 8 ஜான் அளவு இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு இவ்வளோ பெரிய உடம்பு இருந்தால் கூட தலை தான் முக்கியமான ஒரு உறுப்பு வர்மம் அப்படிங்கிறத சொல்லப்படுறத பார்க்கும். இந்த மூளையில் இருக்கக்கூடிய பல மில்லியன், பல கோடிக்கணக்கான நியூரான்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பதால் தான் நம்முடைய உறுப்புகளுடைய இயக்கமும் நம்முடைய இயக்கமும் வாழ்வியல் முறையும் சிந்தனைகளும் செய்யக்கூடிய வேலைகளும் தூக்கமும் தூக்கமற்று இருப்பதும் சொல்லி இன்றைக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் மாற்ற, எல்லா விதமான இயக்கங்களையும் சீராக்க மூளையுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தேவையாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு மூளையை பலப்படுத்தக்கூடிய சில உணவு முறைகளை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல்ல இன்றைக்கு மூளை நோய்கள் அல்லது மூளை தேய்வு நோய்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் நம்மை பயமுறுத்துகிறது. வயதாகும் போது ஏற்படுகின்ற நரம்பு நோய்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், பார்க்கின்சன் சொல்லக்கூடிய ஒரு நோய், அல்சிமியர்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், நடுக்குவாதம் சார்ந்த நோய்களும் மறதி நோய்களும் இல்லாத ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு காலத்தில் 80 வயதுக்கு மேலே தான் நிறைய பேருக்கு நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய கை உதறல் நோய் வரும். 75-80 வயதுக்கு மேலே தான் மூளையில் இருக்கக்கூடிய ஞாபக சக்தி குறைந்து போகக்கூடிய நோய் வரும். அல்லது விபத்துக்களோ அல்லது பக்கவாதமோ அல்லது நேரடியாக மூளையை பாதிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு காயங்களோ தொற்றோ ஏற்படும் போது அது இருக்கும். இல்லை என்றால் நமக்கு மிகப்பெரிய அளவில் நோய்த்தன்மை ஏற்படுவதை நாம் பார்க்கவே முடியாது, இல்லையா? இன்றைக்கு நிறைய பேருக்கு, இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு கூட நடுக்குவாத நோய்களுடைய தன்மையும் நடுக்குவாத நோயை விட மோசமாக இன்றைக்கு மறதி நோய் சார்ந்த சிரமங்களும் ஏற்படுவதை பார்க்கிறோம். சர்க்கரை நோயிலேயே இன்னைக்கு டைப் 3ன்னு சொல்லக்கூடிய சுகரை பற்றி பேசுகிறாங்க. டைப் 1 அப்படிங்கிறது இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், டைப் 2ங்கிறது இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய், டைப் 3ங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஞாபக சக்தி மறதி சார்ந்த நோயாக இருக்கிறத பார்க்குறோம். 3 வகையான சர்க்கரை நோய்களை இன்றைக்கு வகைப்படுத்த முடியுமாங்கிற ஆராய்ச்சிகள் நடந்து வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு மூளையுடைய செயல்பாடுகள் மிக தேவையான ஆரோக்கியமான வழியில் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்னு சொல்லக்கூடிய நீண்ட நேர வேலை, அதிகமாக தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல், நாம் பார்க்கக்கூடிய பெரும்பாலான வேலைகளுக்கு மொபைல் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ அல்லது டிவியோ அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்திற்கு நாம் மாறி இருப்பது, உடலுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மூளையுடைய ஆரோக்கியத்திற்கும் ஓய்வுக்கும் கொடுக்காமல் இருப்பது, மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, உடலுக்கு கெட்டது செய்யும்னு தெரிந்து கூட தேவையற்ற மருந்துகளை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்வது, ஊக்க மருந்துகள் சொல்லக்கூடிய போதை மருந்துகள்னு சொல்லக்கூடிய பழக்கங்களுக்கு அடிமையாவது, உடல் எடை சார்ந்த தைராய்டு நோய் சார்ந்த சர்க்கரை நோய் சார்ந்த இரத்த கொதிப்பு சார்ந்த சிறுநீரக இதய நோய் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் போது அந்த பாதிப்புகளுக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளுடைய பக்க விளைவாகவே இந்த மூளை பாதிப்பு ஏற்படுவதுன்னு சொல்லி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான காரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு மூளையை பாதுகாக்க 10 வகையான உணவுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கு நம்முடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களும் மூச்சின் மூலம் கிடைக்கக்கூடிய பிராண சத்துக்களும் பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சத்துக்களும்
இந்த 3 சக்தியும் ஒன்றாக சேரும்போது தான் உயிர் சத்துங்கிறது உருவாகிறது பார்க்கணும். இந்த உயிர் சத்து எந்த அளவுக்கு சீரான அளவில் நம்ம உடம்புல வேலை செய்கிறதோ, எந்த அளவுக்கு சீராக பரவி உடலுடைய சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கிறதோ அதை பொறுத்து நாம் நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் இந்த சக்தி ஓட்டங்களை பிரித்து உடலுக்கு கொடுத்து உடல்ல காயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் முதல் உடம்புல தொற்றுக்கள் ஏற்பட்டு உடல்ல இருக்கக்கூடிய பலவீனம் சார்ந்த விஷயங்கள் எங்கிருக்கிறதோ அதை பலப்படுத்துவதற்கான சக்தி ஓட்டங்களை சீராக்குவது வரை அனைத்தையுமே செய்கின்ற முக்கியமான உறுப்பாக மூளை இருக்கிறதுனால மூளை நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புன்னு சொல்லலாம். இந்த மூளையை பலப்படுத்தக்கூடிய 10 உணவுகள் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். முதலாவது, நம்ம எல்லாரும் கலாச்சார ரீதியாக பார்த்தோம்னா நம்ம ஊரில் மஞ்சளை மிகப்பெரிய அளவில் உணவுக்கு பயன்படுத்தும். ஆனால் உலகம் முழுவதும் இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கிற தொன்று தொட்டு ஆராய்ச்சியை நம்ம பார்த்தோம்னா மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு உலகத்திலேயே மிக பழமையான கலாச்சாரம்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஆரம்பித்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கலாச்சாரத்திற்கு நம்ம போனாலும் மஞ்சள் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம நாட்டுக்குரிய மூலிகையாக மஞ்சளை நாம் பார்த்தாலும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான கலாச்சாரங்களில் எல்லாத்துலேயுமே மஞ்சள் இருக்கிறத பார்க்கணும். அது என்ன மஞ்சள், அதில் என்ன அவ்வளவு பெரிய ஒரு விசேஷம் இருக்குன்னு பார்த்தோம்னா, மஞ்சளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மிகப்பெரிய அளவில் உடம்புடைய அழற்சியை மாற்ற உதவுகிறது, இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவுதுன்னு சொல்கிறோம். இப்போ இரவு நேரங்களில் நம்ம நல்லா தூங்குறோன்னு வச்சுங்களேன், தூங்கும்போது உடம்புக்குள்ளே என்ன ஆகும்னா நம்ம முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய ஒரு திரவம் செரிப்ரோ ஸ்பைனல் லிக்விடுன்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம், இந்த திரவம் தான் மூளை, சிறுமூளை, முதுகுத்தண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திரவமாக இருந்து இதில் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றங்களை பொறுத்து தான் மூளை அனுப்பக்கூடிய தகவல்கள் நரம்புகள் வழியாக நம்முடைய இயக்கத்தை நிர்ணயிப்பதாக இருக்கிறது. இப்போ இரவு நம்ம தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த திரவங்கள் மூளைக்குள்ளே சென்று மூளையில் பழுதடைந்திருக்கக்கூடிய பகுதிக்குள்ளெல்லாம் சென்று மூளை முழுவதும் வியாபித்து பரவி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மூளையை பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் மூளையில் இருக்கக்கூடிய அழற்சியையும் மிகப்பெரிய அளவில் மாற்ற உதவுகிறது அப்படிங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் நடக்க முடிவது கிடையாது. இதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை அப்படின்னு வரும்போது அந்த தூண்டுகோலில் முதல் இடத்தில் மூளையை பாதுகாக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு வரும்போது அதில் மஞ்சள் முதலிடத்தில் இருக்கிறத பார்க்கணும். நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் எவ்வளவு பெரிய ஞானிகள் பாருங்க. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு வரும்போது அந்த சிரசை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு முதலாக மருத்துவ உலகம், குறிப்பாக தமிழ் மருத்துவம் பரிந்துரைக்கக்கூடிய மருந்து எதுனா மஞ்சள் தான். இன்னைக்கு யாருக்கெல்லாம் வீட்டில் அப்பாவுக்கு நடுக்குவாதம் இருக்குது, அம்மாவுக்கு மறதி நோய் வந்திருக்கு, என்னுடைய தாத்தாவுக்கு நடுக்குவாதம் இருக்குன்னு கவலையில் இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான். இன்றைக்கு மஞ்சளை தேவையான அளவுக்கு உணவாக சாப்பிட்டாலோ அல்லது மஞ்சளை தேவையான அளவுக்கு மாத்திரைகளாக கூட இன்றைக்கு மஞ்சள் கிடைக்குது, மாத்திரைகளாக சாப்பிட ஆரம்பித்தாலோ மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். மூளை சார்ந்த வளர்ச்சி குழந்தைகளுக்கு தேவை. குழந்தைகளுடைய படிப்புகள் மந்தமாக இருக்கிறது, ஏற்கனவே குழந்தைக்கு அடிக்கடி காய்ச்சல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, தலையில் நீர் கோத்திருக்குன்னு சொல்கிறாங்க, மூளையில் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, நிறைய பயமுறுத்துகிறாங்கன்னு பயப்படக்கூடிய நம்ம யாராக இருந்தாலும் வெறும் மஞ்சள் தினசரி காலையில் 5 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. மஞ்சள் சாப்பிட்டா மஞ்சக்காமால வருமானு நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க. மஞ்சள் அப்படிங்கிறது உயிர் காக்கக்கூடிய மருந்து. மஞ்சளை சாப்பிடுவதால் நமக்கு எந்த சிரமமும் ஏற்படாது. ஒருவேளை மஞ்சள் நமக்கு நேரடியாக கிடைக்குது அப்படின்னா, மஞ்சள் கிழங்காக கிடைக்குதுன்னா, எப்படி இஞ்சியை அரைத்து சாறு எடுத்து சாப்பிடுவோமோ அதே போல் மஞ்சளை அரைத்து அந்த சூரணத்தை நாம் தேனில் கலந்து சாப்பிட்டாலே மூளை சார்ந்த நோய்கள் மட்டுமல்ல, உடலில் அழற்சி சார்ந்த, இன்ஃப்ளமேஷன் சார்ந்த எந்த நோயுமே வராமல் நம்மால் பார்த்து கொள்ள முடியும். இரண்டாவது வல்லாரை. வல்லாரையுடைய இலையை நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா மூளையை பக்கவாட்டில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போல தோற்றத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்திலேயே வல்லாரை மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இன்றைக்கு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. காரணம், மூளையில் ஏற்படுகின்ற செரட்டோனின், டோபமின் சொல்லக்கூடிய 2 அமிலங்களுடைய உற்பத்தி விகிதத்தை சீராக்கக்கூடிய, அந்த மனநோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக வல்லாரையிலிருந்து இருக்கக்கூடிய மூலக்கூறு இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மனநோய்களை பற்றி நிறைய நம்ம பார்க்கிறோம். மனநோய்க்கான காரணம் என்ன, ஏன் ஏற்படுகிறது,
ஏன் ஒவ்வொரு மனநோயாளியும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகளோடு இருக்கிறார்கள்? பொதுவாக 10 அறிகுறிகள் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அறிகுறிகள் ஏன் வேறுபட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூளையில் சுரக்கக்கூடிய 2 அமிலங்கள், ஒன்றுடைய பேர் செரட்டோனின் சொல்வது, ஒன்றுடைய பேர் டோபமின் சொல்வது. புத்திசாலித்தனம் சார்ந்த, நம்முடைய இயக்கம் சார்ந்த எல்லா விஷயங்களுமே இந்த டோபமின் செரட்டோனின் சொல்லக்கூடிய 2 அமிலங்கள் மூலமாகத்தான் நடக்கிறது. இந்த அமிலங்கள்ல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நமக்கு பார்க்கின்சன் நோய் சார்ந்த நோய்களையும் அல்சமியர் நோய் சார்ந்த நோய்களையும் மட்டுமல்ல, இன்றைக்கு சிசோஃப்ரினியான்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோயுடைய ஆரம்பமாக கூட இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் பைபோலார் நோயின்னு சொல்லக்கூடிய நோயுடைய ஒரு தன்மையாக கூட இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி ஏற்படுகின்ற சிரமத்தை மாற்ற நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்தாக இந்த வல்லாரையை நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கு வல்லாரையை பற்றி நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள்லாம் ஒரு நோய் தடுப்பு மட்டுமல்ல, மனிதனுடைய சிந்தனை திறனை, நினைவாற்றலை, கற்றுக்கொள்ளக்கூடிய திறனை 100 மடங்கு அதிகம் செய்யக்கூடிய வழிமுறைகள், மாத்திரைகள், மருந்துகள், ஆல்கலாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சிகள். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பக்கம் என்ன பயம் வருதுன்னா, 100 வருடத்திற்கு முன்பு இருந்த கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் இந்த கம்ப்யூட்டர் யுகம்னு சொல்லக்கூடிய கடந்த 50 ஆண்டுகளாக பார்க்கும்போது வெகுவாக குறைந்திருக்கிறது. நமக்கே தெரியும், 30 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்டால் அவ்வளவு சுலபமாக நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம் துணைவியாருடைய மொபைல் எண் கேட்டால் கூட மொபைலை பார்த்து எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம ஆளாயிருக்கோம் இல்லையா? இது நாளாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறனற்ற ஒரு சமூகமாக நாம் மாறிவிடுவோமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வல்லாரை மூளையை காக்க மட்டுமல்ல, மூளையுடைய செயல்பாடை சீராக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். அமுக்கரா கிழங்கு உடம்புல இருக்கக்கூடிய வாதம் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். வாத நோய்கள் ஏற்படும் போது முதலில் பாதிப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய வர்மங்களும் அதை விட முக்கியமாக மூளையுடைய செயல்பாடுகளும் தான். பக்கவாதம் ஏற்படும் போது, உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பலவீனங்கள் ஏற்படும் போது, ஆயுர்வேதத்தில், தமிழ் மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் அமுக்கரா ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அமுக்கராவை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியத்தை நீட்டிக்க வல்ல மிக அழகான காயகல்ப மருந்து அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, உடலுடைய சக்தி ஓட்டத்தை சீராக்கி உடலில் இருக்கக்கூடிய வாதத்துடைய சீற்றத்தை குறைத்து, வாதத்துடைய பாதைகளில் இருக்கக்கூடிய தடைகள்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோதோரோதம்னு சொல்லக்கூடிய அடைப்புகளை நீக்கி உடலை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இந்த அமுக்கரா கிழங்கு இருக்கிறத பார்க்கணும். எப்படி மஞ்சள் உணவாக பயன்படுத்த முடியுமோ, எப்படி வல்லாரையை உணவாக பயன்படுத்த முடியுமோ, அதே போல அமுக்கராவை தினசரி நம்ம பயன்படுத்தும் போது நரம்பு சார்ந்த பலவீனங்களும் உடலில் இருக்கக்கூடிய வாதம் சார்ந்த பலவீனங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். உடலை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு அமுக்கரா சாப்பிட்றோம், உடனே உடம்பு பலமாகுது அப்படின்னு நினைக்கிறோம், புத்துணர்வு பெறறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதற்கு காரணம், இந்த அமுக்கரா கிழங்கு நேரடியாக மூளையில் இருக்கக்கூடிய டோபமின், செரட்டோனின் சார்ந்த மூலக்கூறுகள் நேரடியாக அமில உற்பத்தியை சீராக்கிறதுனாலையும், இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் உடலில் இருக்கக்கூடிய மெலட்டோனின் சார்ந்த ஒரு அமிலத்தை சீராக்க உதவி செய்யறதுனாலையும், ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைத்து மூளைக்கு தேவையான ஓய்வை கொடுத்து உடலுடைய இயக்கத்தை சீராக்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான விஷயத்தை செய்யக்கூடிய, சுலபமாக கிடைக்கக்கூடிய காயகல்ப மருந்து தான் இந்த அமுக்கரா கிழங்கு. இந்த அமுக்கரா கிழங்கு சூரணமாக காலை ஒரு 5 கிராம், மாலை ஒரு 5 கிராம் வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிடுவதை தினசரி வழக்கமாக நம்ம வைத்துக் கொள்ளும் போது வாதம் சார்ந்த, நரம்பு சார்ந்த நோய்களற்று ஆரோக்கியமாக நம்மால் வாழ முடியும். அதிமதுரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு உடலுடைய இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய அமிலங்கள் இரத்த அமிலமாக, தசையாக, கொழுப்பாக, எலும்பாக, எலும்பு மஜ்ஜையாக மாறி, இனப்பெருக்க மண்டல உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய அமிலங்களாக மாறி, கடைசியில் உடலில் இருக்கக்கூடிய வர்மங்களையும், அவயங்களையும், சக்கரங்களையும் பலப்படுத்தக்கூடியதாக மாறுறதை பார்க்குறோம். இன்றைக்கு வெறு சில மூலிகைகளுக்கு மட்டும்தான் உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, சஹஸ்ரஹாரம்னு சொல்லக்கூடிய 2
உயர்நிலை சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய உருவத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய சக்கரமும் தலையில கிரீடம் அமைப்பது போல இருக்கக்கூடிய சக்கரம், இந்த 2 சக்கரமும் சுப்ரீம் நாலேஜ்னு சொல்லுவோம். மிகப்பெரிய அளவில் மூளையுடைய செயல்பாடுகளை மாற்றி இம்மைக்கும் மறுமைக்கும் இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்களை சீரமைக்க உதவுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த எல்லா சக்கரங்கள்லையும் வேலை செய்து, குறிப்பாக ஆக்ஞா சக்கரத்திலையும் சஹஸ்ரஹார சக்கரத்திலையும் வேலை செய்து நம்முடைய மூளையுடைய செயல்பாடுகளை மிகப்பெரிய அளவில் சீரமைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா அதிமதுரம் தான். இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவ நூல்கள்லையும் தமிழ் மருத்துவ நூல்கள்லையும் சீன பாரம்பரிய மருத்துவ முறைகள்லையும் பார்க்கும்போது அதிமதுரம் மிகப்பெரிய காயகல்ப மருந்தாக, மனநோய்களுக்கான மருந்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய பித்தத்துடைய தாக்கத்தை குறைத்து, தலையில் ஏறி இருக்கக்கூடிய பித்தத்தை குறைத்து, புத்திசாலித்தனத்தையும் அறிவுத்தனத்தையும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைய செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காயகல்ப மருந்து அதிமதுரம். எப்படி அமுக்கரா கிழங்கு மிகப்பெரிய அளவில் வாதத்தை குறைத்து உடலை உரமாக்குகிறதோ, அதே போல அதிமதுரம் பித்தத்தை குறைத்து உடலை உரமாக்குவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு மூளையை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மூளை சார்ந்த நோயற்று நம்ம இருக்க வேண்டும்னா அதிமதுரம் அதற்கும் மிகச் சிறப்பான ஒரு அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம். வெண்பூசணி, இன்றைக்கு பொதுவாக பூசணிக்காயை சுத்தி உடைக்கின்ற வெள்ளை நிறமான பூசணிக்காய் நமக்கு தெரியும். தமிழகம் மட்டுமல்ல, ஆயுத பூஜை, விஜயதசமி வரும்போது இந்தியா முழுவதுமே இதை ஒரு கலாச்சார பழக்கமாகவே வைத்திருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் பூசணி எவ்வளவு சிறப்பான மருந்து தெரியுமா? இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் நீக்கி, குறிப்பாக தலையில் உச்சியில் ஏறி இருக்கக்கூடிய பித்தத்தை குறைத்து, தலைக்கு பித்தம் ஏறினா என்ன ஆகும்? புத்தி பேதலித்து விடும், தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது, வீண் சந்தேகங்கள், கோபங்கள், தாழ்வு மனப்பான்மை மிகப்பெரிய அளவில் அதிகமாகிவிடும். மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து சஹஸ்ரஹார சக்கரம் வரை இருக்கக்கூடிய 7 சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள் இருக்கக்கூடிய தடையை நீக்க வெண்பூசணியை விட சிறந்த ஒரு உணவு உலகத்தில் இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். இன்றைக்கு அந்த வெண்பூசணி சாறு அப்படிங்கிறது யோக பயிற்சிகள் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக முறையாக இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய அந்த யோக பயிற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கு தினசரி காலை உணவாக கொடுக்கக்கூடியது வெண்பூசணி சாராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். திபெத் பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய அளவில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் சொல்லக்கூடிய இமயமலை தொடரில் இருக்கக்கூடிய நிறைய ஆசிரமங்களை நாம் பார்க்கும்போது, அந்த ஆசிரமங்கள்ல தியானத்தின் மூலம் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் மறுநிலையையும் புத்திசாலித்தனையும் அடைய விரும்புகின்ற நிறைய பேரை நம்ம பார்த்தோம்னா அவர்களுடைய உணவுல வெண்பூசணி தவிர்க்க முடியாத உணவாக இருக்கிறத பார்க்க முடியும். காரணம், நம்முடைய மூளையை குறுக்கா வெட்டி பார்த்தோம்னா, கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா, அதே போல வெண்பூசணியை வெட்டி கிராஸ் செக்ஷன் பார்த்தோம்னா இரண்டும் ஒரே மாதிரி அமைப்பை கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மூளைக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகள்ல பித்தத்தை குறைத்து உடலுடைய சக்தி ஓட்டங்கள், குறிப்பாக மூலாதார சக்கரத்திலிருந்து சஹஸ்ரஹாரம் வரை இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய மிகப்பெரிய உணவு எதுனா வெண்பூசணி தான். இந்த வெண்பூசணியை வாரம் 2 முறை, ஒரு முறை உணவில் நாம் சேர்த்து கொண்டாலே போதும். திருமண காலங்கள்ல வீட்டில் கெட்டது முடிந்து நல்லது நடக்கக்கூடிய காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்பூசணி இல்லாத ஒரு உணவே இருக்காது. நம்மெல்லாம் நினைப்போம் வெண்பூசணி கிடைப்பது சுலபம், அதனால சமையல்ல சேர்க்கிறோம்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறு. மனக்கவலைகளை குறைத்து, மன அழுத்தத்தை குறைத்து, மகிழ்ச்சியை 100 மடங்கு இரட்டிப்பாக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா நிச்சயமாக வெண்பூசணி தான். வெண்பூசணியை தொடர்ந்து நாம் எடுக்கும்போது, வாரம் 1 முறையாவது எடுக்கும்போது பித்தத்துடைய தன்மை உடலில் இருந்து குறைந்து போய் உடலுடைய இயக்கம் மிகப்பெரிய அளவில் சீராகுவதை நாம் பார்க்க முடியும். துளசியுடைய பயன்களை நான் இன்றைக்கு பேசணும்னா ஆயுள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். துளசியை வீட்டில் வைத்தாலே அதிலிருந்து பட்டு வருகின்ற காற்று மிகப்பெரிய கிருமி நாசினியாக இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. துளசியை வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பதற்கான தாற்பயம், ஒவ்வொருவரும் துளசிக்கு அருகில் சென்று அதிலிருந்து வரக்கூடிய காற்றை நாம் சுவாசித்தாலே ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனால் துளசியுடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னா, ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கி, பீனியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய உடலுக்கு உள்ளே மூளைக்கு நடுவில் இருக்கக்கூடிய உறுப்பை பலப்படுத்தக்கூடிய வெகு சில மூலிகைகள்ல துளசி மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் புத்திசாலித்தனமான வாழ்க்கை வேண்டும், என் குழந்தை படிப்பில் பெரிய அளவு முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் நான் அடையக்கூடிய விஷயங்கள், நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே அடையக்கூடிய அளவுக்கு எனக்கு சித்திகள் வேண்டும், வாழ்க்கையில் நான் தோல்வியுறக்கூடாது, தோல்வியுற்றாலும் என்னுடைய
மனது பாதிக்காமல் என்னுடைய முயற்சியை நான் மேற்கொள்ள வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே துளசியை தினசரி உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் இது சார்ந்த நூல்கள் நிறைய வெளிவரும் போது இன்றைக்கு அதோடைய பயன்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லப்படுகிறதே தவிர அந்த மூலிகையுடைய உண்மையான மிகப்பெரிய மருத்துவ குணம் என்னங்கிறது பெரும்பாலும் மறைத்து விடப்படுகிறத பார்க்கிறோம். துளசினா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? இருமல், சளி மிக நல்ல மருந்து. ஆனால் துளசியை போல மூளையை பலப்படுத்தி ஆக்கப்பூர்வமான சிந்தனையை தூண்டி நேர்மறை எண்ணங்களை வளர்த்து இன்றைக்கு படிப்பில் மிகப்பெரிய அளவில் குழந்தைகளும் நாமும் முன்னேற, அலுவலகத்தில் மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கிறது, வேலைப்பளு அதிகமாகி கொண்டே இருக்கிறது என்ற கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூட எவ்வளவு கடினமான வேலைகள் இருந்தாலும் சுலபமாக அதை தீர்த்து வேலைக்கு பிறகு இரவு நன்றாக தூங்கி காலை எழுந்து கொள்ளும் போது புத்துணர்வோடு எழுந்து நம்முடைய தினசரி காரியங்களை கவனிக்க, மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தினசரி கவலைகளாக மாறி நம்முடைய சிரமத்தை குறைக்க மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக துளசி தான். நீங்களே பார்க்கலாம், யாரெல்லாம் துளசியை பயன்படுத்துகின்ற தினமும் சாப்பிடுகின்ற வழக்கத்தில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு பெரும் நோய்களும் பெரும் தொற்று நோய்களும் வராமல் இருப்பதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். அதனால துளசியை போல மூளையை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு இல்லைன்னு தான் சொல்லணும். துளசி சூரணத்தை நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு எவ்வளோ வகையான மூலிகை தீநீரை நம்ம பார்க்கிறோம். ஏன் துளசியை போட்டு ஒரு தீநீர் செய்து நம்ம தினசரி சாப்பிடக்கூடாது? யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு குணம் கொண்டிருக்கக்கூடியது தான் துளசின்னு நம்ம சொல்லலாம். வில்வம் இன்றைக்கு எவ்வாறு துளசி மிகப்பெரிய அளவில் நம்முடைய மூளையை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ அதே போல 7 சக்கரங்களுடைய பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தியை அதிகரித்து அந்த சக்தியை உடல் முழுவதும் வியாபித்து அவயங்கள், வர்மங்கள், தாதுக்கள், தோஷங்கள்னு சொல்லக்கூடிய உட்புறத்திலிருந்து வெளிப்புறம் வரக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து தான் வில்வம். வில்வத்தை இன்னைக்கு ரொம்ப அண்டர் ரேட்டட் ஹெர்ப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வில்வத்துடைய பயன்களில் 1% கூட இன்றைக்கு மருத்துவ உலகத்தால் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். சர்க்கரை நோய்க்கு வில்வம் மிகப்பெரிய மருந்து. நீங்கள் இன்றைக்கி நவீன மருத்துவத்தில் ஒரு கூகுள் இணையத்தில் போய் தீர்க்க முடியாத நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள் போயிட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க. அதே இணையத்தில் அந்த ஒவ்வொரு நோயுடைய பெயரையும் போட்டு அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய முதல் 10 மூலிகைகள்னு சர்ச் பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஒரு 100 நோய் இந்த பக்கம் தீர்க்க முடியாத நோய்கள், இந்த பக்கம் இயற்கை மருத்துவத்தில் அந்த 100 நோய்களுக்கான மூலிகைகள்னு ஒரு சர்ச் பண்ணுங்களேன். வில்வம் அதில் முக்கியமாக எல்லாத்துலேயும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். துளசியும் வில்வமும் மிகப்பெரிய அளவு சக்தி வாய்ந்த காயகல்ப மருந்துகள். இன்றைக்கு பெரிய ஆயுட்காலத்தோடு நம்ம வாழணும், மூளை பலத்தோடு வாழணும், மூளை நோயற்று வாழணும், ஏன் புற்றுநோயற்று வாழணும் நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் வில்வத்தை தினசரி மூலிகை தீநீராக பயன்படுத்தினாலே போதும். யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, யாருக்கெல்லாம் ராத்திரியில் தூக்கம் வரல, சார் எனக்கு தன்னம்பிக்கையே இல்லை, என்னுடைய மூலாதார சக்கரம் ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கிறது, என்னுடைய ஆனாகத சக்கரம் ரொம்ப பலகத்து போயிருக்கு, ரொம்ப தன்னம்பிக்கையற்று இருக்க, பயம், படபடப்பு, என்னுடைய அலுவலகத்தில் ஒரு மீட்டிங்கில் என்னை ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும், ஆனால் எல்லாரும் சுற்றி இருக்காங்க, பதில் சொன்னால் தப்பாயிருமோ, நமக்கு அசிங்கப்பட்டுருவோமோ அப்படின்னு நினச்சி நான் சொல்கிறதே கிடையாது. நிறைய பேர் ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடலை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வம் தான். யாரெல்லாம் வில்வத்தை தினசரி மருந்தாக உணவாக பயன்படுத்துகிறோமோ நமக்கு நோய்த்தன்மை அப்படிங்கிறது வரவே வராது. குறிப்பாக நரம்பு மூளை நோய்த்தன்மை வராது. பரம்பரையாக யாருடைய குடும்பங்களில் பக்கவாத நோய் இருக்கிறதோ, பரம்பரையாக யாருடைய குடும்பங்களில் மூளை பாதிப்பு சார்ந்த நோய்கள் இருக்கிறதோ நம்ம அனைவருமே வில்வத்தை உணவாக பயன்படுத்தினாலே பெரும் மாற்றத்தை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். சடாமஞ்சில், இந்த சடாமஞ்சில் ரொம்ப அழகான ஒரு மருந்து. இன்றைக்கு ஆயுர்வேதத்தில், சீன மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா சடாமஞ்சிலுடைய பிரயோகம் மிகப்பெரிய அளவில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும். இந்த சடாமஞ்சிலை பொறுத்தவரையிலும் புத்திசாலித்தனத்திற்கும் ஞாபக சக்திக்கும், குறிப்பாக இந்த செரட்டோனின் மூளையில் குறைவாக சுரக்கும் போது ஏற்படுகின்ற மனம் சார்ந்த சஞ்சலத்திற்கும், ஞாபக மறதியினால் ஏற்படுகின்ற பதட்டத்தால் என்னால் ஒரு வேலை செய்ய முடியுமா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கவலைகளுக்கும், அந்த கவலைகளை நீக்குவதற்கும் நமக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எதுனா சடாமஞ்சள் தான். தூக்கமின்மைன்னு ஒரு நோய் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தூக்கமின்மையெல்லாம் நம்ம நினைக்கிறது என்ன, ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருப்போம் அப்படிங்கிறது தவறு. ஒரு 6 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கமற்று இருக்கக்கூடிய எந்த சூழலும் தூக்கமின்மை தான். இந்த தூக்கமின்மை ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமங்களில் ஒன்று மூளையுடைய தேய்மானம்,
இன்றைக்கு நீங்க 30 வயது 40 வயதில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் நடிகர்களும் நடிகைகளும் மாரடைப்பில் காலமாகிறார்கள் அப்படிங்கிற தகவல் நீங்க பார்க்குறீங்கல்ல. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஆழ்ந்த தூக்கமற்று இருப்பது தான். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு மிக முக்கியமான மருந்து. அந்த தூக்கத்தை நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய, ஆழ்ந்த தூக்கத்தை உண்டாக்கி உடல்ல இருக்கக்கூடிய மூளையுடைய சோர்வை நீக்கி மாரடைப்பு பக்கவாதம் சார்ந்த சிரமங்களை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து எதுனா சடாமஞ்சள் தான். இந்த சடாமஞ்சள் போல இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்து கிடையாது. சடாமஞ்சள் போல மூளையுடைய வேகமான செயல்பாடுகளையும் வேகமற்று இருக்கக்கூடிய செயல்பாடுகளையும் மாற்றக்கூடிய மருந்து கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சடாமஞ்சளை நாம் சொல்ல முடியும். அருகன்புல். அருகன்புல்லை போல மூளையை புத்துணர்வு அடைய வைக்கக்கூடிய ஒரு உணவே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த அருகன்புல்லுடைய மிகப்பெரிய ஒரு குணம் என்ன தெரியுமா? உடம்பில் இருக்கக்கூடிய கடைசி திசுவில் இருக்கக்கூடிய கழிவுகளை கூட நீக்கக்கூடிய சக்தி அருகன்புல்லுக்கு உண்டு. ஒரு வருட காலம் யாரெல்லாம் அருகன்புல் சாப்பிடுகின்ற அல்லது அதை ஒரு டீ போல செய்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தோல் நோய்களோ, சூடினால் ஏற்படுகின்ற நோய்களோ, மூல நோய்களோ, பவுத்திர நோய்களோ, சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்களோ பொதுவாக ஏற்படாது. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி என்ன நடக்காதுன்னா மனச்சோர்வு ஏற்படாது. இந்த மனச்சோர்வு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மூளையுடைய செயல்பாடு குறைவாகி கொண்டே வருகிறதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய முதல் அறிகுறி. அந்த அளவுக்கு மனச்சோர்வை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகன்புல் தான். அருகன்புல் சாறு சாப்பிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்கிறது மிகப்பெரிய உண்மை. அருகன்புல் போல வரக்கூடிய சுலபமாக கிடைக்கக்கூடிய காய்கல்ப மருந்துகள் நமக்கு ஏதேனும் இருக்குமாங்கிறதே கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு மூளையுடைய செயல்பாடை சீராக்கக்கூடிய மிக அழகான அருமருந்து அருகன்புல்லுன்னு நம்ம சொல்லலாம். சங்கு புஷ்பம். இந்த சங்கு பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, சங்கு பூவுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பை போலவே இருக்கும். பெண்களுடைய பிறப்புறுப்புடைய கர்ப்பப்பையுடைய அமைப்பு எப்படி இருக்குமோ அது போலவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் சங்கு பூவுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் என்னன்னா, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வேர் இன்றைக்கு மூளைக்கு மிகச்சிறந்த மருந்து. மேத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லுவாங்க. மேத்தியம் அப்படின்னா என்ன? புத்திசாலித்தனத்தை கூட்டி, ஞாபக சக்தியை திறனுள்ளதாக்கி, நேர்மறை எண்ணங்களை மாற்றி, கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்லக்கூடிய நம்ம மூளையில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய வேலைகளில் நம்மளுடைய கவனத்தை அதிகப்படுத்தி கவன சிதறல்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற அழகான ஒரு அருமருந்து தான் சங்குப்பூ. இந்த சங்குப்பூ அப்படிங்கிறது அந்த காலத்தில் நான் சொல்லக்கூடியது ஒரு 30-35 வருடத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் படிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட நம்ம ஒரு கம்ப்ளைண்டாக பேரண்ட்ஸ் சொல்லும்போது அந்த ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். வல்லாரையும் சங்குப்பூவும் சேர்த்து குழந்தைக்கு டெய்லி பொடியா கொடுங்கம்மா, பாலில் கலந்து கொடுங்க, புத்திசாலித்தனம் வளரும்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறத பார்க்க. என் கூட ஒரு தோழர் படித்தார். அவர் பேர் சரவணன் அப்படின்னு பேர். நல்ல புத்திசாலி மாணவர். ஆனால் பாருங்க அவருக்கு தமிழ் ரொம்ப எட்டாக்கனியாக இருந்தது. தமிழில் மட்டும் அவர் பாஸ் ஆகிறதே கஷ்டம். கணக்கு, ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல் எல்லாத்தையும் நல்ல மார்க் இருக்கும். ஆனால் தமிழ் மட்டும் வரவே வராது. நல்லா பேசுவார், ஆனால் பரீட்சையில் எழுத வராது. ஒரு முறை அவர் 8வது படிக்கும்போது அவருடைய தந்தையார், அவரும் ஒரு ஆசிரியர், என்னுடைய தமிழ் ஆசிரியரை பார்க்கும்போது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய தமிழ் ஆசிரியர் அந்த பையனுக்கு சொன்னது 2 தான். வல்லாரை கொஞ்சம் எடுத்துக்குங்க, சங்கு பூவுடைய வேர் கொஞ்சம் எடுத்துக்குங்க, இது ரெண்டத்தையும் பாலில் கலந்து தம்பிக்கு இரவு ஒரு வேளை மட்டும் கொடுங்க, இது இயற்கை மூலிகை தான், கவலைப்படாமல் கொடுங்க அப்படின்னாரு. அதன் பிறகு அவருடைய படிப்புகளில் குறிப்பாக தமிழில் நல்ல ஒரு புலமை ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் அதிகமாகி 10வது முடிக்கும் போது அவர் தமிழில் 89 மார்க் எடுத்திருந்தார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ சங்குப்பூவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் கொடுக்க வேண்டிய, இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் கூட பார்த்தீங்கன்னா படிப்புக்கும் வேலைக்கும் நிறைய மாற்றங்கள், விதவிதமான எதிர்பார்ப்புகளோட வேலைக்கு போகும்போது படித்தது வேற மாதிரி இருக்கும், வேலை செய்ய சொல்றது வேற மாதிரி இருக்கும். அந்த வேலையெல்லாம் பார்த்தாலே பிரமித்து போகக்கூடிய ஒரு சூழல் வருது. நிறைய இளைஞர்கள் அதனாலேயே என்னவோ கிடைக்கின்ற வேலையை தக்க வைத்து கொள்ள முடியாமல் வேலை வாய்ப்பை இழந்து விடுவதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி சிரமமற்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும்னா மிகப்பெரிய அளவில் நாம் எடுக்க வேண்டிய முயற்சி ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சங்குப்பூவை தினசரி சாப்பிடுகின்ற, உணவாக சாப்பிடுகின்ற ஒரு முயற்சி தான். நான் சொன்ன 10 மூலிகைகள் பாருங்களேன். இந்த 10 மூலிகைகளில் இந்த சடாமஞ்சள் மாதிரி 1-2 தவிர மீதி 10மே இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் உணவாக பயன்படுத்தக்கூடியது தான். மஞ்சள் நம்ம பயன்படுத்துகிறோம், வில்வம் நம்ம பயன்படுத்துகிறோம்,
துளசி நம்ம பயன்படுத்துகிறோம், சடாமஞ்சள் நம்ம பயன்படுத்துகிறோம், சங்குப்பூ நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த 10 மூலிகைகள், இந்த 10 மூலிகைகள்னு சொல்கிறத விட 10 உணவுகள். ஏன்னா அமுக்கரா கிழங்கும் ஒரு உணவாக பயன்படுத்தக்கூடியது தான். அதிமதுரமும் பெரும்பாலான வீடுகளில் ஒரு காலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய உணவு தான். இந்த கலாச்சாரத்தை மறந்ததாலோ என்னவோ இன்றைக்கு மிகப்பெரிய சிரமத்தை நாம் அனைவருமே சந்திக்கிறோம். இந்த 10 மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்தினாலும் சரி, அல்லது இந்த 10 மூலிகைகளில் நம்முடைய வசதிக்கு ஏற்றாற் போல அமுக்கரா கிழங்கு அல்லது மஞ்சள் அல்லது மஞ்சளுடைய மாத்திரை அல்லது அமுக்கரா கிழங்குடைய மாத்திரை அல்லது சடாமஞ்சளுடைய மாத்திரை ஏதேனும் ஒன்றை மட்டும் எடுத்து அதை தினசரி ஒருவேளை 2 வேளை உணவாகவோ அல்லது மாத்திரையாகவோ சாப்பிடுகின்ற ஒரே ஒரு பழக்கத்தை, மூளையை பலப்படுத்தக்கூடிய 10 காயகல்ப உணவுகளாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு முறையான ஒரு பழக்கத்தை மட்டும் நாம் வைத்துக் கொண்டோமேயானால் மூளை சார்ந்த நோய்களற்று, மனநோய்களற்று, மன அழுத்தம் சார்ந்த சிரமங்களற்று ஒரு ஆரோக்கியமான, இளமையான, ஆழ்ந்த நேர்மறை எண்ணத்தோடு நம்மாலும் ஆயுள் முழுவதும் வாழ முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.